மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்தில் நகரத் தொடங்கியது மோந்தா புயல். சென்னையிலிருந்து 520 கிலோமீட்டர் தொலைவில் நிலவுவதாகவும் தகவல். ஆந்திராவின் காக்கிநாடாவை சுற்றியுள்ள மச்சிலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினம் இடையே நாளை மாலை அல்லது இரவுக்குள் மோந்தா புயல் கரையை கடக்கலாம். புயல் கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசலாம் எனவும் எச்சரிக்கை. வங்கக்கடலில் மோந்தா புயல் உருவாகியுள்ளதை அடுத்து ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் கடலோர பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு. புயல் உருவானதை குறிக்கும் வகையில் சென்னை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, கடலூர் துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றும். நாகை, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களிலும் எச்சரிக்கை கூண்டு ஏற்றும். சென்னையில் அதிகாலையிலிருந்து பரவலாக பெய்து வரும் மழை. மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் எழும்பூர், அண்ணா சாலை, நுங்கம்பாக்கம், மயிலாப்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பெய்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் தங்கம் 91,600 ரூபாய்க்கு விற்பனை. திமுக, காங்கிரஸ் இடையேயான புரிதலும் கொள்கை உறவும் நாட்டின் எதிர்காலத்தை நிச்சயம் காப்பாற்றும் என முதலமைச்சர் பூரிப்பு. தன்னை மூத்த சகோதரர் என ராகுல் காந்தி அழைப்பதாகவும் அவரை தாமும் சகோதரர் என்றே அழைப்பதாகவும் திருமண விழாவில் பேச்சு. பேசுகிற போது, விழிக்கிற போது யாரையும் சகோதரர் என்று நான் சொன்னது கிடையாது. ஆனால் ராகுல் காந்தியை பற்றி மட்டும் விழிக்கிற போது அருமை சகோதரர் என்று நான் சொல்லுவது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன அண்ணன், மூத்த அண்ணன். எப்போ பார்த்தாலும் என் ஃபோனில் பேசும்போது சரி, நேராக பார்க்குற மை டியர் பிரதர் என்று தான் சொல்லுவார். இந்த இரண்டு அரசியல் இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புரிதலும் கொள்கை உறவும் நிச்சயம் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றும். பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடன் திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்க காங்கிரஸ் திட்டம் என தகவல். கூட்டணி குறித்து தலைமை பேசும் என்பதால் வேறு யாரும் பேசக்கூடாது என அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கர் அறிவுரை. வழிகாட்டு விதிகளை வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் ரோட் ஷோ நடத்த அனுமதி வழங்கப்படாது என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். விதிகளை வகுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அரசியல் கட்சிகளிடம் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் விளக்கம். விதிகளை வகுக்கும் வரை ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லை என கூறுவது அரசியல் கட்சிகளின் அடிப்படை உரிமைகளை பறிப்பது போல ஆகாதா என நீதிமன்றம் கேள்வி. எந்த கட்சியும் பொதுக்கூட்டம் நடத்துவதில் இருந்து தடுக்கப்படுவதில்லை எனவும் தலைமை நீதிபதி அமர்வு முன் தமிழக அரசு விளக்கம். தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சியமைக்க வாய்ப்பு இருப்பதாக மக்கள் பேசிக் கொள்வதாக ஓபிஎஸ் பேட்டி. எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சிதறி கிடப்பதால் திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஆருடம். வாய்ப்பு இருக்கு, கண் கூட தான் தெரியுது. திமுக ஏன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். நீங்க எல்லா எதிர்கட்சிகளும் பிரிஞ்சு கிடக்குது. பிரிஞ்சு இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பொதுமக்கள் பேசுகிறாங்க. நான் பேசுறேன் சாமி. மதுரை வக்கீல் புதுத்தெரு பகுதியில் சாலையில் கேட்பாரட்டு கிடந்த 17 லட்சம் ரூபாய் பணம். சாக்கு மூட்டையில் கட்டுக்கட்டாக கிடந்த பணம் ஹவாலா பணமா என போலீசார் விசாரணை. தெருநாய்கள் விவகாரம் தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யாத மாநிலங்களின் தலைமை செயலாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உத்தரவு. 2 மாத கால அவகாசம் வழங்கியும் தாக்கல் செய்யாததால் நவம்பர் 3ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என கண்டிப்புடன் ஆணை.
கரூரில் தான் பங்கேற்ற பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தவிக தலைவர் விஜய் ஆறுதல். சம்பவம் நிகழ்ந்து 1 மாதம் கடந்த நிலையில் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு அழைத்து வந்து வருத்தம் தெரிவிப்பார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிர் விட்டவர்களின் குடும்பத்தினரை தனித்தனியாக அழைத்து ஆறுதல் தெரிவிக்கும் விஜய். கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பாதிக்கப்பட்டோரிடமிருந்து பெறுவதாக தகவல். திருச்சி மாவட்டம் சிலையாத்தி அருகே கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வாய்க்காலுக்குள் பாய்ந்த தனியார் பேருந்து. கும்பகோணத்திலிருந்து பெங்களூருவுக்கு சென்ற போது நிகழ்ந்த விபத்தில் 21 பயணிகள் காயம். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. ஆசியான் மாநாட்டில் பங்கேற்க சென்ற இடத்தில் இருதரப்பு உறவு குறித்த பேச்சுவார்த்தை. தேனி கும்பக்கரை அருவிக்கு தொடர்ந்து அதிகரிக்கும் நீர்வரத்து. சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 17வது நாளாக தொடரும் தடை. பூண்டி ஏரி வேகமாக நிரம்பி வருவதால் கொசஸ்தலை ஆற்றில் 6000 கன அடி நீர் வெளியேற்றும். ஏரிக்கு 7000 கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் 40க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமிக்க தற்போதைய தலைமை நீதிபதி BR கவாய் பரிந்துரை. நவம்பர் 23ஆம் தேதியோடு ஓய்வு பெற உள்ள நிலையில் தன்னுடைய பரிந்துரை கடிதத்தை மத்திய சட்டத்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பினார். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீராங்கனைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவம். பிரபலமானவர்கள் கற்க வேண்டிய பாடம் என்ற மத்திய பிரதேச பாஜக அமைச்சரின் சர்ச்சை பேச்சால் அதிர்ச்சி. டெல்லியில் தனிமையில் இருந்ததை வீடியோ எடுத்து மிரட்டியவரை கொன்று எரித்த லிவ் இன் பார்ட்னர் கூட்டாளிகளுடன் கைது. விபத்து போல காட்டுவதற்காக கொன்ற பின் நெய் மதுவை ஊற்றி எரித்து சமையல் சிலிண்டரையும் வெடிக்க வைத்ததாக வாக்குமூலம். திருவாரூரில் நடைபெற்ற மாநில அளவிலான ஆணழகன் போட்டி. திருச்செந்தூரின் கடலோரத்தில் இன்று மாலை நடைபெறுகிறது புகழ்பெற்ற சூரசம்ஹாரம். கந்த சஷ்டி விழாவின் சிகர நிகழ்வில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் என்பதால் பலத்த பாதுகாப்பு. சூரசம்ஹாரத்தை நேரில் காண செந்தூரில் குவியும் முருக பக்தர்கள். வேல் எடுத்து முருகன் வதம் செய்யும் நிகழ்வை காண பல்வேறு பகுதிகளிலிருந்தும் குவிகின்றனர். முருகனின் 4ஆம் படை வீடான சுவாமி மலையில் கந்த சஷ்டி விழா கோலாகலம். மலர் அலங்காரத்தில் காட்சி தந்த சுவாமிநாதனை கண்டு பக்தர்கள் பரவசம். இந்தியாவுக்காக பல்வேறு பன்னாட்டு போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை குவித்த ஜூஜுட்சு வீராங்கனை ரோஹிணி காலம். தான் பணியாற்றும் பள்ளியில் தலைமை ஆசிரியருடனான பிரச்சனையில் உயிரை மாய்த்து கொண்டதாக தகவல். மாமன்னர் மருது பாண்டியர்களின் 224வது குரு பூஜை விழா. காளையார் கோவிலில் முளைப்பாரி சுமந்து பொதுமக்கள் வழிபாடு.